Hi students, விஷாரத் பூர்வார்த்து தேர்டு பேப்பர் 20 மார்க் தமிழ் எஸ்ஏ. அதில் வந்து செகண்ட் செக்ஷனில் ஒன்று போட்டிருக்கோம், அப்போதைய அடிகளும் திருநாவுக்கரசரும். இப்போ இது ரெண்டாவது போடுறோம். பாண்டியன் கண்ணகியை வரவேற்றதையும் கண்ணகி வழக்குரைத்ததையும் வரைக. இது வந்து பாண்டியன், அதாவது சிலப்பதிகாரத்தில் வர பாண்டிய மன்னனும் கண்ணகியும் சந்திக்கும் ஒரு காட்சியை மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பார்ட்டு. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிட்டு போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்து கண்ணகியும் கோவலனும் கொஞ்சம் வறுமை விட்டுடுவாங்க, அவங்க செல்வத்தை இழந்துருவாங்க. அப்போ வந்து கண்ணகியும் கோவலனும் மதுரை வந்து ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாழ்க்கையை தொடங்கலாம், புதிய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வருவாங்க. அப்போ வந்து கண்ணகி வந்து தன்னுடைய கால் சிலம்பினை கொடுத்து, ஒரு ஒற்றை சிலம்பை மட்டும் கொடுத்து, இதை விற்று நீங்கள் பணமாக்கி ஏதாவது வியாபாரம் பண்ணுங்கன்னு கொடுத்து அனுப்புவாங்க. அதை எடுத்துகிட்டு போகிற கோவலன் வந்து சூழ்ச்சியால் வந்து அரண்மனையில் சூழ்ச்சியால் வந்து கொல்லப்பட்டுருவார் கொலைக்களத்தில். இதை கேள்விப்பட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புரண்டு நீதி கேட்டு பாண்டிய அரண்மனைக்கு வருவாங்க. அப்படி வந்து அவங்க நிற்கும்போது தான் இந்த வாயிலோன் வந்து வழிகாட்ட கண்ணகி உள்ளே சென்றாள் அப்படின்ற சீன் வருது. அவளை கண்ட பாண்டியன், நீரொழுகும் கண்களுடன் என் முன் வந்திருப்பவளே, இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார் என்றான். இப்படி வந்து அழுது புரண்டு வந்து நிற்கிறியம்மா, நீ யாருமான்னு பாண்டிய மன்னன் கேட்குறாரு. உண்மை தெரியாத மன்னனே, சொல்கிறேன் கேள். இகழ்தல் இல்லாத சிறப்பினை உடையவரான தேவரும் வியப்படையுமாறு புறாவின் துயரினை தீர்த்த சிபியும், அவன் அல்லாமலும் தன் அரண்மனை கடைவாயிலில் கட்டப்பட்டுள்ள ஆராய்ச்சி மணியின் நாவினை ஒரு பசு அசைத்து தன் கடைக்கண்களினின்று வடித்த கண்ணீரால் தன் நெஞ்சினை தேர்ச்சக்கரத்திலிட்டு கொன்ற மனுநீதி சோழனும் ஆண்ட பெரும் பெயர் பெற்ற புகார் நகரமே என் ஊராகும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊருடைய பெருமையை சொல்லும்போது ரெண்டு உதாரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிபி சக்கரவர்த்தியை சொல்கிறாங்க. திருவாரூரை ஆண்ட சிபி சக்கரவர்த்தி நீதி வழுவாத மன்னனுக்கு எப்பயுமே உதாரணமாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு வேடன்கிட்டேருந்து தப்பித்து வந்த ஒரு புறா அவர்கிட்ட அடைக்கலமாக அவர் மடியில் வந்து விழுது. அதை பார்த்து அவர் அதை காப்பாற்ற நினைக்கிறாரு. ஆனால் வேடன் வந்து எனக்கு வேணும்னு கேட்குறான். அப்போ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்ககிட்ட கொடுத்தா அவன் எப்படியும் கொண்டுடுவான்றதுக்காக உயிருக்காக அது தன் தர்மத்துக்காக, உயிரை காக்கணுன்ற தர்மத்துக்காக அவர் தன் உடலிலிருந்து ஒரு அதுக்கு சமமான அளவு சதையை வந்து வெட்டி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மன்னன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து மனுநீதி சோழன் ஒரு பசுவின் கன்று வந்து அவருடைய மகன் வீதி விடங்கன் வந்து தேரேற்றி அந்த குழந்தை வந்து தெரியாமல் கொண்டுடுவார் அவர் மகன். அந்த பசுவுக்கு நீதி கேட்டு அந்த கன்றுக்கு நீதி கிடைக்க தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றான் மனுநீதி சோழன் அப்படின்னு வரலாற்று சிறப்பு பெற்ற அந்த மன்னனை பற்றி அவங்க ரெண்டு விஷயங்கள் வந்து உதாரணமாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற மனுநீதி சோழனும் ஆண்ட பெரும் பெயர் பெற்ற புகார் நகரமே என் ஊராகும் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. அவ்வூரில் பழியற்ற சிறப்புடன் புகழ் விளங்கும் வாணிகனாக, எந்த பழியும் இல்லாமல் சிறப்பான புகழுடன் வாழ்ந்த வாணிகன் மாசாத்துவான் என்பவனின் மகனாக பிறந்து வாழ்க்கை நடத்துவதற்காக வேண்டி ஊழ்வினை செலுத்துவதால் வீரக்கழலணிந்த மன்னவனே, நின் மதுரை மாநகரிலே புகுந்து இங்கு என்னுடைய கார் சிலம்பினை விற்பதற்கு விரும்பி உன்னிடத்து கொலைக்களப்பட்ட, அதை விற்க வரும்போது தான் அவரை கொண்டுடுறாங்க. பாண்டிய மகாராணியினுடைய சிலம்பனை திருடிட்ட அப்படின்னு பழியை போட்டு அவரை கோவலனை கொண்டுடுறாங்க. அப்படிப்பட்ட கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி யான், கண்ணகி என்பது என் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க, என்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் அணங்கே, கல்வனை கொல்லுதல் கொடுங்கோன்மை என்று முறை தவறாத அரச நீதியே ஆகும் என்றான். ஒரு கல்வனை கொல்றது வந்து பெரிய குற்றம் இல்லை, அது வந்து நீதி தான் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னர் சொல்கிறாரு. அதற்கு கண்ணகி, நல்ல முறையிலே நீதி அறிந்து செயலாற்றாத கொற்கை வேந்தனே, என் காலில் உள்ள பொற்சிலம்பு மாணிக்க கற்களை பரல்களாக கொண்டது என்றாள். ஆராய்ந்து பார்த்து விசாரித்து நீதி வழங்காத செயலற்ற கொற்கை வேந்தனே, நீ வந்து செயலாற்றாத, நீ ஒழுங்காக தீர விசாரிக்காத, ஆராய்ந்து பார்க்காத என் கணவனை வந்து நீ கொண்டுட்ட, அப்படிப்பட்ட மன்னன் நீ. அப்போ என்னுடைய காலில் இருக்கிறது வந்து மாணிக்க பரல்களை கொண்ட சிலம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இனிமையாக பேசுபவளே, என் மனைவியின்
கார் சிலம்பில் பரல்களாக இருப்பவை முத்துக்களே என்றான் மன்னன். மன்னர் சொல்றாரு, என்னுடைய மனைவியின் மகாராணியுடைய காலில் இருக்கிற சிலம்பில் இருக்கிறது வந்து முத்துக்கள் இருக்குது அந்த சிலம்பு, கார் சிலம்புக்குள்ள. உன்னுடையது நீ மாணிக்கங்கள் என்கிறாய் அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. அதாவது கண்ணகியோட கார் சிலம்பில் இருக்கிற உள்ளகிற பரல்கள் வந்து மாணிக்க பரல்கள். கோவலனின் கால் சிலம்பில் கோவலனின் மனைவி, அதாவது நம்ம பாண்டிய மகாராணியின் காலில் உள்ள சிலம்பில் இருக்கிற பரல்கள் வந்து முத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. என் பெண் அணங்கே கல்வனை கொள்ளுதல் கொடுங்கோன்மை என்று முறை தவறாத அரச நீதி ஆகும் என்றான். அதற்கு கண்ணகி, நல்ல முறையிலே நீதி அறிந்து செயலாற்றாத கொற்கை வேந்தனே, என் காலில் உள்ள சிலம்பு மாணிக்க கற்களை பரல்களாக கொண்டது என்றாள். இனிமையாக பேசுபவளே, என் மனைவியின் கார் சிலம்பில் பரல்களாக இருப்பவை முத்துக்களே என்றான் மன்னன். அச்சிலம்பினை என்னிடம் தருக என்று மன்னன் கேட்க, காவலர் அதனை அவன் முன் வைத்தனர். உடன் கண்ணகி அவர்கள் வைத்த சிலம்பினை எடுத்து உடைத்தாள். அச்சிலம்பில் இருந்த மாணிக்க பரல் ஒன்று பாண்டிய மன்னன் வாயில் தெரித்தது. அப்போ கண்ணகியோட கார் சிலம்பு வந்து மாணிக்கம் இருக்குது. அப்போ மகாராணியோடைய கார் சிலம்பு வந்து முத்து இருக்குது. மன்னன் உடனே அதிர்ச்சி அடைந்து அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்துட்டு தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஒரு சீன் மட்டும்தான் இதில் வரதால நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.